என் பெயர் சிவதர்ஷன். நான் 3வது படிக்கிறேன். நான் பெங்களூரிலே படிக்கிறேன். டாபிக்: கல்லை பெண்ணாக்கிய திருவடியின் பெருமை. ஒரு நாள் விஸ்வாமித்திரர் வந்து லக்ஷ்மணனையும் ராமரையும் கூட்டிட்டு போனாங்க. அப்ப ஒரு அழுக்கு கல் வந்து இருந்துச்சு நடுவில். ராமர் வந்து அந்த கல்லை மிதிச்சிட்டாரு. அந்த கல் வந்து ஒரு பெண்ணா மாறி ராமர் காலில் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அந்த பெண் யாரு? அந்த பெண் அகலிகை. அகலிகை யாரு? அகலிகை வந்து கௌதம முனிவரோட மனைவி. ஒரு நாள் இந்திரனுக்கும் கௌதம முனிவருக்கும் காம்படிஷன் வந்துச்சு. அப்போ பிரம்மர் வந்து சால்வ் பண்ணார். யாரு இல்லை, ஃபஸ்ட்டு யார் போய் 2 தலை இருக்கிற ஆடை பார்க்குறீங்களோ அவங்களுக்கு அகலிகையை நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். இந்திரன் தேட போயிட்டாரு. அப்போ கௌதம முனிவர் வந்து கண்ணுக்குட்டியோட போட்டு போய் ஒரு மாடு கண்ணுக்குட்டி போடுறத பார்த்தாரு. அந்த மாடுக்கு ஒரு சைடு மாடோட தலையும் ஒரு சைடு கண்ணுக்குட்டியோட தலையும் இருந்துச்சு. அப்புறம் அவர் பிரம்மருக்கு போய் சொன்னார், நான் வந்து அந்த 2 தலை இருக்கிற மாடை கண்டுபிடிச்சிட்டேன்னு. அப்போ கௌதம முனிவருக்கு அகலிகையை வந்து கல்யாணம் பண்ணி பிரம்மர் கொடுத்தாரு. அப்போ இந்திரன் ஒரு நாள் நடுராத்திரியில் கோழி மாதிரி கூண்டாரு. அப்போ அந்த கௌதம முனிவருக்கு கேட்டோன்னே அவர் சொன்னார், இது அகலிகைட்ட நான் குளிக்க போகிறேன், விடிஞ்சிருச்சுன்னு. அவர் போகிறப்ப திருப்பி அப்போ வந்து இந்திரன் வந்து இது கௌதம முனிவர் மாதிரி வேஷம் போட்டு அகலிகைட்ட போனார். திருப்பி இது கௌதம முனிவர் வந்து வீட்டுக்கு போனார். இன்னொரு கௌதம முனிவர் மாதிரியே வேஷம் போட்டு ஒரு ஆள் இருந்தார். அப்போ அது இந்திரன்னு அவருக்கு தெரியாது. அதனால் அவர் அந்த இந்திரனை பூனையாக்கி அந்த கௌதம முனிவரை அகலிகையை கல்லாக்கிட்டாங்க. அதனாலே அகலிகை வந்து கல்லா இருக்கு. ஜெய் ஜெய் ராம் ஸ்ரீராம். ராமர் வந்து அகலிகையையோ கௌதம முனிவரையும் சேர்த்து வைக்கிறாங்க. நன்றி. ஜெய் ராம்.